ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே மேக்ஸ் டியூட்டோரியல் சென்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது சமச்சீர் மேக்ஸில் டென்த்து ஸ்டாண்டர்டில் சாப்டர் 7ல் எக்ஸசைஸ் 7.3ல் 7th சம் பார்க்க போகிறப்ப இந்த 7th சம் தான் கடைசி சம்மு. இப்போ என்ன ஃபார்முலா என்ன கொஸ்டின்னா, ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஜஸ்ட் என்க்ளோஸ் எ ஸ்பியர். அதாவது ரைட் சர்க்குலர் சிலிண்டர், நான் இந்த டயக்ராம் நெக்ஸ்ட் பேஜில் வரைஞ்சிருக்கேன், அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இங்கே இருக்கு இல்லையா, ஜஸ்ட்டு என்க்ளோசியர் ஸ்பியர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்க்ளோசியர் ஸ்பியர்னால் இந்த சிலிண்டருக்குள்ளே ஸ்பியர் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. இப்போ அந்த சிலிண்டர் இருக்குது, இந்த சிலிண்டருக்குள்ளே ஒரு ஸ்பியர்னால் என்னென்ன, ஒரு ரவுண்டான ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பால் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அந்த சிலிண்டருக்குள்ளே போடுறோம். அப்படி போடும்போது அந்த சிலிண்டர் சுற்றி மேலே கீழே ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் ஸோ அந்த 4 சைட்லேயுமே அந்த ஸ்பியர் வந்து டச் ஆகிருக்கு, சிலிண்டரோட ஃபுல்லாக ஒட்டிகிட்டு இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அதை வந்து கரெக்டாக சம் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ ரேடியஸோட வேல்யூ கொடுக்கறதா ஆறுன்னு ஒரு யூனிட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, நம்பராக கொடுக்காம ஆறுன்னு ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் கொஸ்டின் கால்குலேட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர். அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் ஏரியா ஆஃப் த ஸ்பியரோட ஃபார்முலா தெரியும்லையப்பா, அதோட ஃபார்முலா வந்து எழுதிடுங்க. அப்புறம் அடுத்த கொஸ்டின் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர், அதுவும் ஃபார்முலா எழுதிடுங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சால்வ் பண்ணணும். அப்புறம் 3வது கொஸ்டின் ரொம்ப ஈஸி, த ரேட்டியோ ஆஃப் தி ஏரியாஸ் அப்டைன்ட் இன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட். அந்த ரெண்டு ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ரெண்டு கொஸ்டின்லேயுமே கண்டுபிடிச்சிருக்க ஏரியா வந்து ரேட்டியோ ஃபார்மில் எழுதணும். ரேட்டியோனா என்ன, ஸோ டிவைடு ஃபார்மில் எழுதணும். ஸோ ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதணும், டிவைட் பண்ணி எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியரோட வேல்யூ 4πr² எழுதிருங்கப்பா. ஸ்கொயர் யூனிட்ஸ் மறக்காமல் யூனிட்ஸ் அவசியம் போட்டுருங்க. அப்புறம் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டரோட ஃபார்முலா என்ன 2πr/h ஸ்கொயர் யூனிட்ஸ், இதுதான் ஃபார்முலா. இப்போ ஹெச்ங்கிறது என்னப்பா, ஹைட் ஆஃப் தி சிலிண்டர். ஸோ இந்த சிலிண்டரோட ஹைட் இங்கே ஆரம்பித்து இங்கே வரையும் இருக்கிற ஹைட்டு தான் சிலிண்டரோட ஹைட்டு. ஸோ இப்போ இந்த ஹைட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, உள்ளே வந்து நம்ம வந்து ஸ்பியர் வச்சுருக்கோம். ஸோ ஸ்பியர் உள்ளே இருக்குது, அதோட ரேடியஸ் மேலே நமக்கு தெரியும் 6ன்னு. இப்போ இந்த ஸ்பியரோட சென்டர் பாயிண்ட்டு இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து இது வேறு 6. ஸோ அப்போனா இந்த சென்டர் பாயிண்ட் வந்து மேலே இருக்க சென்டர் பாயிண்ட் வரையும் 6 தான். அதே மாதிரி இங்கேருந்து கீழே இருக்கிற சிலிண்டரோட சென்டர் பாயிண்ட் வரையும் 6 தான். ஸோ அப்போனா இங்கே மேலே ஒரு 6 இருக்குது, கீழே ஒரு 6 இருக்குது. ஸோ r + r என்னது 2r. ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே ஸ்பியர் இங்கே முடியுது, சிலிண்டரோட ஒட்டிகிட்டு இருக்குது. அதனால தான் இது ஃபுல்லாக 6ன்னு எடுக்கிறோம். அதே மாதிரி இங்கேருந்து கீழே வேறு 6ங்கிற ரேடியஸ் அளவு எடுக்கணும். ஸோ இந்த 6 ஆட் பண்ணால் 2r கிடைக்கும். ஸோ இந்த 2rங்கிறது தான் சிலிண்டரோட ஹைட்டாக எடுத்துக்கணும். அதாவது அந்த ஸ்பியரோட மேலே இருக்க ரேடியஸ் கீழே இருக்க ரேடியஸ், அந்த 2 ரேடியஸையுமே ஆட் பண்ணால் நமக்கு வந்து சிலிண்டரோட ஹைட்டு கிடச்சிரும். ஸோ அதனால தான் h = r + r 2r எழுதிட்டு, ஸோ 2πr × 2rன்னு எழுதுங்க. இந்த ஹெச்சுக்கு மேலே 2r நீங்கள் போட்டுருங்க, இங்கே இன்ட்டு போட்டுருங்க, மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ 2 × 2 4. அப்புறம் இந்த 5 இங்கே எழுதிங்க. r × r என்ன வரும், r². அப்புறம் ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு போட்டுருங்க. ஸோ இதுதான் செகண்ட் சம்மோட ஆன்சர். இப்போ தேர்டு சம் என்ன கேட்டிருக்காங்க, ரேட்டியோ ஃபார்மில் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ரேட்டியோ பிட்வீன் ஃபஸ்ட் அண்டு செகண்டுன்னு எழுதிருங்க. விச் இஸ் ஈக்குவல், ரேட்டியோனா எப்படி எழுதலாம், இந்த மாதிரி டிவைடு போட்டு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதணும். இந்த ஃபஸ்ட்டோட வேல்யூ என்ன 4πr². ஸோ அந்த 4πr² போடுங்க. செகண்டுக்கு 4πr². ஸோ 4πr² எழுதிருங்க. ஸோ இது ரெண்டையும் கேன்சல், இது ஃபுல்லாக சேம் வேல்யூ தான். ஸோ ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் கிடைச்சிருக்கிறது 1. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி, ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் எடுத்து எழுதுறீங்க. அந்த டயக்ராம் மட்டும் அவசியம் வரைஞ்சிருங்க. ஸோ அந்த டயக்ராம் வரைஞ்சால் நமக்கு வந்து கரெக்டாக கிளியராக புரியும் பார்க்க. ஸோ டயக்ராம் அவசியம் வரைஞ்சிருங்க. அவ்வளோதான்ப்பா இந்த சம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.